அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகாபாரத கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு சுவாரஸ்யமான கதை அப்படிங்கிறத விட புராணம் சார்ந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லலாங்க. இந்து மதத்தில் மகாபாரதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மகத்துவம் பெற்றுதான் பார்க்கப்படுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அந்த எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு சுவாரஸ்யமான வியக்கத்தக்க ஒரு கதையை பற்றின முழு விவரத்தை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தை குறித்த பல்வேறு சிறு கதைகளையும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் எச்சரிக்கை விடுத்து கர்ம யோகத்தின்படி சத்திரியனுக்குரிய மன உறுதியுடன் போர் செய்ய ஊக்கம் அளித்தார். அர்ஜுனன் பீஷ்மரையும் துரோணரையும் போர்க்களத்தில் கண்டதுமே போரிட மறுத்த போது கிருஷ்ணன் பகவத்கீதையை உபதேசித்து சத்திரியன் அப்படின்ற முறையில் தன்னுடைய கடமையை செய்யுமாறு அறிவுரையும் வழங்கியிருந்தார். இது குறித்த விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் அறிவுரை வழங்கிய போது பீஷ்மர் மற்றும் துரோணர் போர்க்களத்தில் இருந்ததையும் அர்ஜுனன் போரிட தயங்கினதையும் அவதானித்திருக்கார். அர்ஜுனனுடைய தயக்கத்தை உணர்ந்த கிருஷ்ண பகவான் பகவத்கீதை மூலமாக கர்மயோகத்தினுடைய தத்துவத்தை எடுத்துரைத்து சத்திரியன் அப்படின்ற முறையில் போரிடுவதே தன்னுடைய கடமை அப்படின்னும் கர்மாவிடமை கடமையாற்றுவதே தர்மம் அப்படின்னு விளக்கியிருந்தார். கிருஷ்ணரினுடைய அறிவுரை அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை மூலமாக அர்ஜுனன் தனது மன உறுதியையும் போரிடும் தகுதியையும் பெற்றான். அதன் பிறகு பொருளை கலந்து தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கர்வம் இதை போல் ஒரு மனிதனுடைய மாண்பை குலைத்து போடக்கூடிய விஷயம் இந்த காலத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. கால்காணி நிலத்தில் சின்னதாக ஒரு வீட்டை சொந்தமாக கட்டி கொண்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய சாதனை செஞ்சு விட்டதாக நினச்சி விடுறாங்க இந்த மனிதர்கள். விருந்தோ பரிசோ கிடைச்சிடுச்சு அப்படின்னா சிலருக்கு தலைக்கு மேலே ஒளிவட்டம் வீசுவதாக நினைப்பும் வந்துடுதுங்க. பணத்திலையும் செல்வாக்கிலையும் உயர்ந்து விட்டா தன்னை யாரும் தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற மனோபாவத்துக்கு ஆகி விடுறாங்க சிலர். இவை அனைத்துக்குமே மூலதாரம் அப்படிங்கிறது கர்வம் தான். இது எத்தனை மோசமானது அப்படிங்கிறத உலகுக்கு சொல்வதற்காகவே மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்க ஒரு அவதாரமே எடுத்தாரு ஸ்ரீ மகாவிஷ்ணு வாமன அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நெருக்கமானவன் அர்ஜுனன். கண்ணனே தனக்கு சாரதியாக அமையக்கூடிய பாக்கியம் பெற்றவன் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ ஆபத்துக்கள்ல இருந்து அவரால் தப்பித்தவன். மகாபாரதத்தில் கண்ணனுக்கு அர்ஜுனனை விட நெருக்கமானவங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்பவர்களும் இருக்காங்க. அதற்கு காரணம் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலே வைத்திருந்த அளவில்லாத நம்பிக்கை, குருட்டுத்தனமான பக்தி. அவ்வளவு பக்தி கொண்டவனா அர்ஜுனன்? நிச்சயமாக இதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் அறியலாம். அது குருஷேத்திர போர் தீவிரமடைஞ்சிருந்த நேரங்க. நாளை அர்ஜுனனை கொள்வேன் அப்படின்னு சபதம் செய்கிறாரு பீஷ்மர். பிதாமகரின் சபதம் அப்படின்னா சும்மாவா? பாண்டவர் பக்கம் இருந்தவங்க எல்லாம் அஞ்சி நடுங்கினாங்க. அர்ஜுனன் இறந்தா கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வந்தது போல தான். அதன் பிறகு கௌரவர்களை யாரும் அசைக்க கூட முடியாது. அன்று இரவு பகவான் கிருஷ்ணனுக்கே சரியான உறக்கம் கிடையாது. அடுத்த நாள் அர்ஜுனனை தேடி போனார். அவன் அப்போதுதான் நன்கு தூங்கி எழுந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிந்தது. கண்ணனுக்கு ஆச்சரியம். அர்ஜுனா, இன்றைய போரில் உனக்கு என்னவாகும் அப்படின்னு நானே மனம் குழம்பி கிடக்கிறேன். உனக்கு எப்படி உறக்கம் வந்தது? இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விட்டேன். அதாவது என்னை நான் உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி எதை பற்றியும் எனக்கு எதற்கு கவலை? என் கவலை உன் கவலை. அந்த அளவுக்கு கிருஷ்ணரின் மேல அர்ஜுனனுக்கு பற்று பக்தி இருக்கிறவனுக்கு பயம் இல்லை. இது குறித்தும் விரல்களை தாண்டி வளர்ந்தா நகங்களை வெற்றும். அதே போல எந்த ஒரு உணர்வும் அதிகமானா அதை அடக்கி வைத்தாலே சரி. அதை மட்டும் அர்ஜுனன் புரிந்து கொள்ளல. உலகையே ஒரு குடையாக பிடிக்கும் வல்லமை பெற்ற ஸ்ரீகிருஷ்ணன் தன் பக்கம் அப்படிங்கிற நினப்பு
எதன் பொருட்டும் யார் பொருட்டும் தான் அஞ்ச தேவையில்லை. கண்ணன் துணையிருப்பான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள நிறைஞ்சிருந்தது. அதற்கு காரணம் தான் கிருஷ்ணன் மேல் கொண்டிருக்கக்கூடிய பக்தி தான் என்பது அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை விரல் நகம் போல் அவன் மூளைக்குள்ளும் வளர்ந்திருக்கு. வளர்ந்த கிருஷ்ண பக்தியில் தன்னை மிஞ்ச ஆள் இல்லை அப்படிங்கிற கர்வம் கொள்ளும் அளவுக்கு பெரிதாக நீண்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பகவானாலேயே அவனுடைய கர்வத்தை தாங்க முடியல. கோகுலத்துல கோபியர்களின் மாசற்ற பக்தியையும் ராதையின் உள்ளம் உருக வைக்கும் பிரேமமையும் கண்டிராதவன் அல்லவா கண்ணன். அர்ஜுனனுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்து கொண்டார். அது ஒரு அந்தி நேரங்க. துவாரகைக்கு வந்து தங்கி இருந்தாரு அர்ஜுனன். கிருஷ்ணனின் விருந்தினர் மாளிகை உப்பரிகை. சூரியன் மறைந்திருந்தான். ஆனா இருள் இன்னும் கவிய ஆரம்பித்திருக்கல. சூரியனின் செங்கதிர்களின் மிச்சம் மட்டும் கீழ்வானத்தை ஆரஞ்சு நிறத்துல அடுத்திருந்தது. அந்த பேரழகுல தன்னை மறந்து லயித்திருந்தான் அர்ஜுனன். அர்ஜுனா அப்படின்றபடி அவன் அருகே வந்து நின்றாரு கிருஷ்ணர். சுய நினைவுக்கு வந்தவனாக கண்ணனை தொழுது வணங்கினான். என்ன அந்திவானத்தின் அழுகல சொக்கி கிடக்கிறாயா? ஆம் கண்ணா, அதுல கூட உன்னையே தரிசித்து கொண்டிருந்த. அர்ஜுனனின் குரலில் லேசாக பெருமிதம். என்னையா அப்படின்னு கேட்க, உன்னையே தான். ஆதவன் மறைந்தாலும் அதன் சுடரொளி சிறிது நேரத்துக்காவது ஒளிர்கிறதல்லவா? அதுபோல உலகில் என்னை தீயவனாக ஒருவன் இருந்தாலும் அவன் இறுதி கணத்துல இப்பொழுதாவது இவன் திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கும். மறைந்த சூரியனின் கதிரை போல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாய். ஏன்னா அது உலகில் இருக்கக்கூடிய உயிர்களிடத்துல உனக்கு இருக்கும் பெருங்கருணை. இதை கேட்டு வாய்விட்டு சிரித்தாரு கிருஷ்ணர். அர்ஜுனன் முகத்தில் கேள்விக்குறி. அதாவது சதா சர்வகாலமும் எனக்கு என் நினைப்புத்தான் என்பதை நிரூபிக்க விரும்புகிறாயா? இதுல சந்தேகம் என்ன கண்ணா? நீயே எனக்கு எல்லாமோ அப்படிதானே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, அப்படின்னா என் மேலே செலுத்தக்கூடிய பக்தியில் உன்னை மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாயா? நிச்சயமாக தவறு அர்ஜுனா. உன்னையும் விட என் மேலே பிரியமுடன் கூடிய பக்தி செலுத்துறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஏன் பரமாத்மா இந்த விளையாட்டு? அதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, புறப்படு என்னோடு. அது எந்த தேசம், யார், எவர் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. சம்மதமா அப்படின்னு கிருஷ்ணர் கூறுகிறாரு. அர்ஜுனன் உடன்பட்டான். இருவரும் கிளம்புறாங்க. பகவான் தன் அரண்மனைக்கு வருகிறாரு அப்படின்னு அந்த அரசர் சற்றும் எதிர்பார்க்கல. அவரும் அவர் துணைவியும் சிறுவயது மகனும் அவனை நெஞ்சார வணங்கி வரவேற்கிறாங்க. பக்தியோடு உபசரிக்கிறாங்க. பகவான் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்தாரு. உங்களுக்கு என் மீது மாறாத பக்தி உண்டு அல்லவா அப்படின்னு கேட்க, ஆம் பெருமானே, நான் ஒன்று கேட்டால் தருவீர்களா? உயிரையும் தருவோம் அப்படின்னு அந்த மன்னர் சொல்ல, சரி, ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு அந்த மன்னர் கேட்க, எனக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுடைய இல்லத்தில் ஒருவர் கண்ணிலும் துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. சம்மதமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. உடன் வந்திருந்த அர்ஜுனன் அங்கே நிகழ்வதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கான். என்ன வேண்டும் பகவானே? ஆர்வமும் பரவசமும் குரலில் தொனிக்க கேட்டாரு அரசர். உங்கள் பாலகனை இரண்டாக பிளந்து அவனுடைய உடலின் வலது பாகத்தை மட்டும் எனக்கு தர வேண்டும். என்ன கொடுமை இது! கண்ணனின் திருவாயில் இருந்தால் இந்த வார்த்தைகள் அர்ஜுனனின் விதர்த்து போனா. ஆனா அங்கிருந்தவர்கள் முகங்கள்ல எந்த சஞ்சலமோ இல்லை. அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். அதே நேரத்தில் பகவான் அங்கிருந்தவர்களின் முகங்களை கூர்ந்து பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். அரசர் முகம் நிச்சலமாக இருந்தது. அரசியின் முகத்தில் அதே சாந்தம், பரவசம், பக்தி. அந்த இளவரசனான பாலகன் அவன் முகத்திலேயும் அதே பரவசம் நீண்டு கொண்டிருந்தது. அந்த இளவரசனான பாலகன் அவன் முகம் அவன் கண்ணில், அட இது என்ன? இளவரசனின் இடது கண்ணில் இருந்து தாரை தாரையா கண்ணீர் கேட்டாரு கிருஷ்ணர். அதற்கு அந்த சின்னஞ்சிறு பாலகன் பதில் சொன்னான். மன்னிக்க வேண்டும் பரந்தாமா, நீங்க என் உடலின் வலது பாகத்தை கேட்டீங்க. அது உங்களுக்கு பயன்படுகிறதே என்று திருப்தி ஒரு புறம். ஆனால் உங்களுக்கு பயன்படாம வீணாக போகிறோமோ என என் உடலின் இடது பாகம் வேதனைப்படுகிறது. அதனால் எழுந்தது இந்த கண்ணீர். கிருஷ்ணரினுடைய அர்ஜுனனை திரும்பி பார்த்தார். அவன் பகவானின் பாதங்களில் விழுந்து கெட்டியாக பற்றி கொண்டான்.
மன்னித்து விடு கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தியில் நான் சிறுபிள்ளை. என்னை விட உயர்ந்தோர் உள்ளவர்கள் என்பதை உணர்த்தி விட்டாய். மன்னித்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து பயன்பெற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பயனுள்ள பல ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்.